ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 88வது தலைப்பு. உள்ளம் திறந்த குரு சிஷ்யர்கள். உபனிஷத உதாரணங்கள் தொடர்ச்சி. இதே கௌதமரிடம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் 5 பெரிய வைதிக அனுஷ்டான சீலர்கள் வைஸ்வானர ஆத்மா என்பது பற்றி கேட்டுக்கொள்வதற்காக வருகிறார்கள். இதிலிருந்து பெரிய பெரிய ஸ்ரௌதிகளும் எப்படி வித்யைக்காக தேடி தேடி போனார்கள் என்பது தெரிகிறது. அப்போது அவர், இவர்கள் கேட்பது நமக்கு தெரிந்த மாதிரி எதையாவது கதைக்கப்படாது என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு திறந்த வெள்ளை மனசோடு தமக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு கேகய ராஜாவான அஸ்வபதியிடம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். இப்போது நம் நாளிலோ வேடிக்கையாக சொல்கிறார்கள். ப்ரொஃபஸர் என்றாலே வாஸ்தவத்தில் சப்ஜெக்ட் தெரிந்தவரல்ல, அப்படி ப்ரொஃபஸ் பண்ணிக்கொள்பவர், அதாவது தெரிந்ததாக சொல்லிக் கொள்கிறவர்தான் என்று. இன்னொரு உபனிஷத்திலும் இப்படியே வருகிறது. அதோடு வேறு பல உசந்த உண்மைகளும் தெரிய வருகின்றன. சுகேஷர், சத்தியகாமர் முதலான 5 பெரியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பிரம்மத்தையே தேடி தேடி அதிலேயே ஊறிவிடுகிறவர் பிரம்மபரர்கள், பிரம்மனிஷ்டர்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த மகா பெரியவர்களும் சில தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற நிஜமான வித்யாபிமானத்தோடு ரொம்பவும் பணிவாக சமித்துக்களை எடுத்துக்கொண்டு பிப்பலாதர் என்கிற மகானிடம் வந்து அந்த உபகாரத்தை, சமித்து என்னும் கையுறையை சமர்ப்பணம் பண்ணி தங்களுக்கு உபதேசிக்கும்படியாக விஞ்ஞாபித்துக் கொள்கிறார்கள். இப்பேற்பட்டவர்களையும் கூட இன்னும் பரிசோதித்து பார்க்கணும். அதனால் எல்லா ஜனங்களுக்கும் பாடம் புகட்டணும். வேத வித்யா பாடம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோடு வாழ்க்கை உதாரண பாடமும் புகட்டணும் என்று பிப்பலாதர் நினைக்கிறார். இன்னமும் 1 வருஷம் சுத்த பிரம்மச்சரியத்தோடு தபஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்ரத்தையோடு திரும்பி வாருங்கள். நீங்கள் கேட்பதற்கு பதில் சொல்கிறேன். தயங்காமல் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள். யதா காமம், இஷ்டப்படி என்ன வேண்டுமானாலும் என்று உபனிஷத்தில் இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை பதில் சொல்கிறேன் என்கிறார். இது இவருடைய வினயம். முதலில் 1 வருஷ தபஸ் விதித்தது அவர்களுடைய வினயத்துக்கு டெஸ்ட். குரு என்று ஒருவரிடம் போனால் அவர் எது சொன்னாலும் நல்லதுதான், சரிதான் என்று நம்பி அப்படி செய்ய வேண்டும். இந்த நம்பிக்கைக்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.